Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ரெக்ரூட்மெண்ட். ஆமாங்க, இன்ஃபோசிஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதிலிருந்து இப்போது வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆஃப் கேம்பஸ் டிரைவ். ஸோ நீங்கள் யாரெல்லாம் இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்லை யூஜி டிகிரி முடிச்சுட்டு எனக்கு இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு ஜாப்ஸ் வேணும்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே வித் ஜிகேவோட அஃபிஷியலான சைட். இதுக்கான லிங்க்கை நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியர். டோட்டல் வேகன்சி எப்பவுமே ஐடி ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேகன்சின்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அந்தளவுக்கு அப்ளிகன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த போஸ்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு 200 to 300 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு எனஃப் கேண்டிடேட்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் லிங்க் க்ளோஸ் ஆயிரும். ப்ளஸ் அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எப்போ வேகன்சி இருக்கோ அப்போ தான் மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். வேகன்சி எவ்வளோங்கிறது மென்ஷன் பண்ணல, பட் கண்டிப்பாக 200+ வேகன்சிஸ் இருக்குது. சேலரி மந்த்லி குறைஞ்சபட்சம் 28,000 to 30,000 இருக்கும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பிஏ இன் எனி டிசிப்ளின் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ், அதாவது டிசிபிஎல்ஏ, டிசிபிபி, ஸோ அதில் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தா நல்லா ப்ரெஃபரபிள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குயிக் லேர்னராக இருக்கணும், எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எந்த மாதிரியான ரோல் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிவரி டீமுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுற மாதிரியும், ஸோ ப்ரைவேசி ரிலேட்டடாக நடக்க. இப்போ நம்ம ஐடி ஜாப் பொறுத்த வரைக்கும் ஐடியில் டேட்டா ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும். எம்ப்ளாயி அவேர்னஸ், லாஃபுல் ஹேண்ட்லிங் ஆஃப் பர்சனல் ஐடென்டிஃபைட் இன்ஃபர்மேஷன், அதுதான் டேட்டா ப்ரைவசி தான் இங்கே மேக்ஸிமம் பேசுகிறாங்க. ஸோ இன்டர்னல் ஆடிட்ஸ், இப்போ இன்டர்னலாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா ப்ராஜெக்ட்லாம் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. அப்போ தான் அந்த ப்ராஜெக்டோட குவாலிட்டி எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. ஸோ இந்த இன்டர்னல் ஆடிட்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஒர்க் இருக்கும். ப்ராசஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணணும். ப்ரைவசி அண்ட் டேட்டா ப்ரொடெக்ஷன் கவுன்சில் செட்டப் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்பர்ட்டோட வியூஸ் அண்ட் ஆடிட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கரெக்டாக நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டேட்டா ப்ரைவசி கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் இம்ப்ளிமெண்ட் இன்டர்னல் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் டேட்டா ப்ரைவசி. மெயினாக அவங்க டேட்டா ப்ரைவசிக்காக தான் இந்த ரோல் எடுக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெக்னிக்கல் இன்டர்வியூ, அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட். ஸோ இதை மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம ஜிகே வெப்சைட்டில் அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இன்ஃபோசிஸோட அஃபிஷியலான கரியர் பேஜுக்கே போயிருவீங்க. சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு லொக்கேஷன் பெங்களூர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் இன்ஜினியர் தான் ரோலு, என்ன ஜாப், என்ன குவாலிஃபிகேஷன் இப்போ நம்ம சொன்னோம் அதே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், டேட்டா ப்ரைவசி ஆஃபீஸ், அந்த சர்வீஸ் லைனில் தான் இந்த போஸ்டிங். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து எந்த லொக்கேஷன் வேணால் இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு பெங்களூரில் ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, மும்பையில் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அங்கே எங்கே லொக்கேஷன் போடுறாங்களோ அங்கே நம்ம போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் கிளிக் டு ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் இன்ஃபோசிஸ்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாப்க்கான இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரியான எந்த ஒரு ஐடி ஜாப்ஸ், பேங்க் ஜாப்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதையுமே நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.